வெண்பாவ காப்பாத்துறதுக்கான முயற்சிய விஜய் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாரி திரும்ப திரும்ப சொல்றாங்களே தவிர, ஆனா இப்ப வரைக்குமே வெண்பாவ நெருங்குனாங்களா அப்படின்னு சொன்னா சுத்தமா இல்ல. சோசியல் மீடியாவுல அட்வர்டைஸ்மென்ட் குடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஆஃபீஸ்ல இருக்கிறாங்க. அவங்க ஃபேஸ்ல தொடர்ந்து அந்த பதட்டம் இருந்துட்டே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே, காரியத்துல ஏதாவது ஒண்ணு செய்றாங்களா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இல்ல. ஆஃபீஸ்லயுமே ஒரு பக்கம் பிரச்சனைய ஃபேஸ் பண்ண தான் செய்றாங்க. இருந்தாலுமே வெண்பா எங்க இருக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்கள மீட்கிறதுக்கான ஏதாச்சும் ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா, இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெண்பாவுமே பணம் வாங்கிட்டு கைமாத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறதால நிச்சயமா கூடிய சீக்கிரம் கைமாத்திருவாங்க. இந்த சூழ்நிலையில வெண்பா அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? நம்மள காப்பாத்துறதுக்கு யாருமே வரல. எப்படியாச்சும் நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாரி தான் அவங்க அத பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த லேடிய பொறுத்தவரைக்கும் வெண்பா மேல அவங்களுக்கு ஒரு கண்ணு இருந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா வெண்பா ரொம்பவே புத்திசாலி பொண்ணு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இங்கேருந்து தப்பிச்சுருவா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறதால வெண்பாவ அடிக்கடி வார்ன் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு மட்டும் நீ நினைச்சேன அப்படின்னு சொன்னா, நான் உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி பயமுறுத்திட்டே தான் இருக்கிறாங்க. இதனால இப்ப வெண்பா என்ன செய்ய போறாங்க? அங்க இருந்து தப்பிக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்களா? நிச்சயமா இல்ல. வெண்பாவ பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படிங்கிறதால, அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அடுத்ததா இப்ப வீட்லயுமே மல்லி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்படிங்கிறதால மயில், நாகு 2 பேருமே அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஆனா விஜய பொறுத்தவரைக்கும் மல்லி கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறப்ப, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேனா? நான் வெண்பாவ தேடி அலைவேனா? அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமா பேசுறாங்க. விஜயோட வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லி நாகு எதிர்பார்க்கல. அவங்கள பொறுத்தவரைக்கும் மல்லி அப்படின்னு சொன்னா அவ்ளோ பாசமா இருந்த விஜய், இப்ப ஏன் இப்படி மாறிட்டாங்க அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யுது. இப்ப விஜய் நான் வெண்பாவ தேடி போறேன். நீங்க வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாரி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்ப மல்லிய விட்டுட்டு போயிடுறாங்க. இதனால நாகு ரொம்ப அப்செட் ஆக தான் செய்றாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, மல்லி பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த இப்போதைக்கு விஜய்க்கு தெரியப்படுத்தாம தான் வச்சிருக்காங்க. வெண்பா கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்கமிங்ல நிச்சயமா பாசிட்டிவ் ட்ராக்ல வரும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம்.